ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னடா இது புதுசாக அனைவருக்கும் வணக்கம். சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. டைமு இப்போ 7 மணி ஆகுது. கடைக்கு போயின்னு இருக்கேன். காலையில் 7 மணி ஸ்கூல் டியூட்டி கிளம்புனேன். மேடம் 2 ஃபோட்டோ அனுப்பி இப்போ வாங்கினு வர சொல்லியிருக்காங்க. அந்த பொருள் என்னென்னா அந்த கார்ன் ஃப்ளாக்ஸுன்றாங்களே அதுவும், அப்புறம் சாக்லேட் வச்சு ஒரு பண்ணும் வாங்கின்னு வருவோம். குளிருது. இதுதான் கேட்டாங்க. ஆனால் இது வந்து மினி சைஸில் ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் மினி சைஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புனேன். சரி பரவாயில்ல, இதே 2 எடுத்துக்கோ அப்படின்னாங்க. இது ஒரு 2 எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த கார்ன் ஃப்ளாக் இது வந்து சின்னது எடுத்துக்கலாமா பெருசு எடுத்துக்கலாமா ஒரே குழப்பம். எது எடுத்துக்கலான்னு தெரில. சரி ஒன்று பெருசே எடுத்துன்னு போய் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெருசே ஒன்று எடுத்துக்கினேன். இந்த 2 பொருள் இந்த ஊர் காசுக்கு 4 தினார் 140 ஃபில்ஸ். காலையிலே 4 முடியுது. என்ன பண்ணுறது? ஐயோ, வீடியோ ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் அலங்கோலமாக தான் இருக்கிறேன். பார்க்கலாம். முருகா, நல்லபடியாக முருகனை கும்பிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பவுமே எந்த வண்டியாக இருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோன்னா மூவ் பண்ணக்கூடாது. அது 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், எதுவாகட்டும், வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா இனிமேல் மூவ் பண்ணக்கூடாது. அதேமாரி கொஞ்சம் லாங் ட்ரைவிங் சுற்றிட்டு வந்த உடனே வண்டி ஆஃப் பண்ணக்கூடாது. வண்டி ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் வண்டி ஆஃப் பண்ணணும். வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 3 நிமிஷம் கழிச்சு தான் வண்டி எடுக்கணும். ஐயோ அம்மா, என்ன பாய் கண்ணில் விழுந்துருச்சா? கருத்து விழுந்துருச்சியா? அம்மா சாவடிக்கிறாங்களே. போயா போய் போ. பசங்களை போய் ஸ்கூலில் விட்டு வந்துட்டேன். டைம் இப்போ 8:38 ஆகுது. இப்போ தான் வந்தேனான்னு கேட்டால் இப்போ வரல. வந்து கொஞ்ச நேரம் கார்லேயே உக்காந்துட்டேன். இறங்க கையில் வரல. சரி கார் கழுவிடலாம் அப்படின்ட்டு ஒரு இது. ரொம்ப நாள் அப்புறம் கார் கழுவுற வீடியோ எடுக்க போகிறேன். 3 ஸ்டெப்பில் ஈஸியாக கார் கழுவிடணும். ஃபஸ்ட்டு ஒரு துணி எடுத்து தண்ணி தொடிச்சு அப்படி லைட்டாக துடைச்சிடணும். 2வது முறை தண்ணி எடுத்து நல்லா அதிகம் ஊற்றி விட்டுடணும். அந்த தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் காஞ்சி போன துணி எடுத்து துடைச்சா வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த துணியோட ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பக்கெட்டில் தண்ணி எடுத்து வந்து அப்படியே ஃபுல்லாக ஊற்றி விட்டுற வேண்டியது தான் கார் ஃபுல்லும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியோட ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த தண்ணி ஃபுல்லும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். அந்த துணி வச்சு துடைச்சா கார் பக்காவாக க்ளீன் ஆகிடும். 3 ஸ்டெப்பு தான், ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் டிரைவராக இருந்தால் நீங்கள் எப்படி கார் கழுவுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் அந்த லிக்விட்லாம் போட்டு கழுவின்னு இருப்பாங்க 1 மணி நேரம். அப்படி இருந்தும் கார் பலன்னு இருக்காது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் காற்று அடிச்சுன்னா கழுவுன கார் ஃபுல்லாக தூசியாக மாறிடும். அதனால தான் ஈஸியாக கழுவுறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த துணி வச்சு துடைச்சா வேலை முடிஞ்சிடும். இந்த துணி எவ்வளோ துணின்னு பார்க்குறேங்க, என்னோடய ஃபேவரட் சட்டை. என்ன பண்ணுறது, சட்டை கிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அதை என் கார் துடைக்க நானே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் காரு சுலபமாக கழுவணும். அதை விட்டுட்டு டைமு வளரக்கூடாது. நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த தூசி கீசியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போய் நம்ம குளிச்சுட்டு ரெடியாக இருப்போம் மதியம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஏடிஎம் கார்டு நம்மள்ட்ட வந்துடுச்சு. காலையில் பொருள் வாங்க நம்ம போய் மேடத்தோட அந்த இது வாங்கிட்டு வந்துடலாம், பெட்ஷீட். ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டேன். முட்டை பொடி மாதம் குபுசு தான் கொடுத்துருந்தாங்க. போய் பெட்ஷீட் இல்லை பெட்ஷீட்னு சொல்லக்கூடாது, பிளாங்கெட் வாங்கிட்டு வரலாம். பெட்ஷீட்டுன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லை என்னடா பெட்ஷீட்டுன்னு. ஏடிஎம் கார்டு இருக்குது, ஆனால் ஏடிஎம் கார்டில் காசு இருக்குது இல்லைன்னு தெரியல. போவோம். நினச்சா மாதிரி ஏடிஎம் கார்டில் காசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மேடம் ஃபோன் பண்ணி சொன்னேன். காசு 20 தினார் கொடுத்துருக்காங்க. நம்பூர் காசுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே வரும். தூக்கவே முடியல, வெயிட்டாக இருக்குது. ஒரு காலத்தில் ஸ்கூல் பேக்கு தூக்கவே அசிங்கப்பட்டு வெறும் நோட்டு மட்டும் புக்கு மட்டும் எடுத்துன்னு ஸ்கூலுக்கு போனோம். ஆனால் இங்கே எல்லாத்தையும் தூக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் நேரம் யாரும் விட்டுச்சு சொல்லுங்கள். பள்ளிக்கூடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிறோம். காற்று கொஞ்சம் பலமாக தான் அடிக்குது. எனக்கு மட்டும்தான் குளிர்தா இல்லை பொதுவாகவே கிளைமேட்டு குளிர் காலம் ஒன்றும் இருக்குதா ஒன்றும் புரியல. ஆனால் லைட்டாக குளிர்ற மாதிரி தான் இருக்குது. போய் கார்லேயே உக்காருவோம். காசு எடுக்கலான்னு ஏடிஎம் வந்தேன். ஏடிஎம் கார்டில் காசு இல்லையா இல்லை மிஷினில் காசு இல்லையான்னு தெரில. என்ன பண்ணுறது, எப்போ முடியும்னு தெரில. ஃபோன் பண்ணி சொல்லிக்கிற மேடத்துக்கு மாரி காசு இல்லை அப்படின்ட்டு.
இரு நான் பாபாட்ட செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. சொல்லட்டும். ஏடிஎம் கார்டில் காசு இல்லாமல் ஏடிஎம் மிஷினில் காசு இல்லை போய் வேறு பாருன்னு செம கடுப்பேற்றி விட்டார் ஓனரு. ஒரு இடம் எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து 240 தினார் இருக்குது. நம்பூர் காசுக்கு 67,000 ரூபா. எதுக்கு எத்தனை வர சொன்னாங்கன்னு தெரியல. இவ்வளோ காசு எத்துமே தருவோம். பணமே பணம் தான். அப்படியே நோட்டை பார்த்தாலே கண்ணை பறிக்குது. காசேதான் கடவுளடா. நைட்டே டின்னர் கொடுத்தாங்க. அது பிடிக்கலன்ட்டு இப்போ சிக்கன் பிரியாணி வாங்கி வந்துருங்க. 750 பிளேட்ஸ் தான். அந்த அளவுக்குலாம் அதிக ரேட் இல்லை. எப்பவுமே வாங்குற கேரளா ஹோட்டலில் 750 பிளேட்ஸ் கொடுத்து வாங்கி வந்துருக்கேன். சின்னதாக கொஞ்சம் கிரேவி மாரி, அப்புறம் கொஞ்சம் சேலட், அப்புறம் பிரியாணி. என்னடா பிரியாணி கலர் கலராக இருக்குதுன்னு பார்க்காதுங்க. இது வந்து கேரளா பிரியாணி இப்படி தான் இருக்கும். லெக் பீஸ், ரைஸ். எப்பவுமே இருக்கிற அதே டேஸ்ட் தான். ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இது சாப்பிட்டு பழகிடுச்சு. சாப்பிட்டு வரேன். பிரியாணி அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு. வேலையும் முடிஞ்சிடுச்சு. படுத்து தூங்க வேண்டியது தான். இன்றைக்கி எடுத்தது தான் ப்ராப்பரான வீடியோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா காலையில் தூங்கி எழுந்து ஸ்கூல் டியூட்டிக்கு ஆரம்பிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன வேலை வந்துச்சு அப்படின்ட்டு, என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படின்ட்டு எடுத்துருப்பேன். இனிமேட்டுக்கு இதே மாதிரி தான். குளிக்கலை நல்லா எல்லாம் பார்க்கக்கூடாது. காலையில் எழுந்ததுலேருந்து அப்படியே விளாக் ஷார்ட் பண்ணுற வேண்டியது தான். என் மனசில் ஒரு ஐடியா தோணி இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.